அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று வரை 23 கோடியே 28 லட்சம் ரூபாய் பணம், பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக கண்காணித்த தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது 234 தொகுதிகளிலும் தலா 9 பறக்கும் படைகள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 9 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கண்காணிப்பு குழுக்கள் மூலம் இன்று வரை 22.8 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் புகார் அளிக்கக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்று வரை 23 கோடியே 28 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு, நகை உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.